டிரைவர் கில்லனா உங்களுக்கு அவ்வளவு கேவலம். பாத்ரூம் போறது யூஸ் பண்றது கூட ஒரு தகுதி இல்லாத அளவுக்கு போயிட்டோமா. பாத்ரூம் ஒரு இடத்துல அசிங்கப்படுத்திட்டாங்க. அசிங்கப்படுத்திற போது நான் அந்த இடத்துக்கு அந்த டெக்ஸ்டைல்ஸ் நான் பேர் சொல்ல விரும்பல, அந்த கடைக்கு நான் போறேன். கழிவறைக்கு முன்னாடி வந்து என்ன எழுதி விட்டுருக்காங்க, டிரைவர் கிளீனர் பாத்ரூம் போக அனுமதி இல்லைன்னு அப்படின்னு போறாங்க. அப்படியா அப்படின்னு போட்டாங்க சார், எழுதி ஒட்டிட்டாங்க. டிரைவர் கிளீனர் பாத்ரூம் போக அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு சார். நான் கடைக்கு போயிட்டு நான் சரக்கு உங்க கடைக்கு இறக்க மாட்டேன்ட்டேன். இப்போ நீங்க வந்து எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக லோடுமேன் டிரைவர் வந்து நீங்க பாத்ரூம் கழிவறை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது நாங்க வந்துட்டு எப்படி சார் போறது? இப்போ எங்களுக்கு ஒரு ரொம்ப முடியல, நீங்க அப்படியே போயிட்டா நீங்க விட்டுருவீங்களா? நீங்க அந்த எழுதி போட்ட அந்த பேப்பரை நீங்க எடுத்தாதான் உங்க கடைக்கு எங்க வண்டி லோடுக்கு வரும். லோடர் இல்ல அந்த பேப்பர் எடுக்கல நான் வரவே மாட்டேன். பெரிய டெக்ஸ்டைல் சார். அந்த பேப்பர் எடுக்கிற வரைக்கும் என் வண்டி போவார் சார். எடுத்துட்டேன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வண்டியை விட்டேன் சார். மிகப்பெரிய ஃபைட் பண்ணி தான் அந்த பேப்பர் எடுக்கிறேன். டிரைவர் கில்லனா உங்களுக்கு அவ்வளவு கேவலம். பாத்ரூம் போறது யூஸ் பண்றது கூட ஒரு தகுதி இல்லாத அளவுக்கு போயிட்டோமா. நீங்க அந்த பேப்பர் எடுத்தாதான் என் வண்டி உள்ள வரும். இதனால எனக்கு எவ்வளவு லட்சம் லாஸ் ஆனாலும் சரி, பேப்பர் எடுத்தாதான் வரும்னு ஒரே ஃபைட் பண்ணி என்ன பண்ணாங்களா? இதுக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன தப்பு பண்ணாங்க? பாத்ரூம் போயிட்டு இந்த ஹான்ஸ் போடுறது, பீடி சிகரெட் குடிச்சு போட்டு வந்துட்டாங்களாமா சார். கொஞ்சம் அசுத்தமா பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. அதனால எல்லாத்தையும் அதே மாதிரி டிரைவர் அதாவது வெளியில இருந்து வரும் நபர்கள் பாத்ரூம் கழிவறை பயன்படுத்த அனுமதி இல்லைன்னு போட்டா பரவாயில்ல, டிரைவர் கிளீனர் பாத்ரூம் பயன்படுத்த அனுமதி இல்லை அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் அது மாதிரி பண்றது மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த பெயர் பலகை எடுக்கிற வரைக்கும் ஃபைட் பண்ணி விடவில்லை சார். அதனால நிறைய பேர் பாத்ரூம் போறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அது நீங்க அந்த ஒரு ஆமா நான் பண்ணேன் அதெல்லாம். இன்னைக்கும் லாரி டிரைவர் அப்படின்னு சொன்னா அவர் தப்பானவர். அது ரொம்ப இந்த லாங்லாம் அதர் ஸ்டேட் எல்லாம் போறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பொண்ணு கூட நிறைய இடத்துல தராத பார்க்க முடியுது. ஏன் அப்படி அந்த பார்வை இருக்குன்னு சார்? பார்வை இருக்கு அப்படின்னா ஒரு சிலர் பண்ற தவறுகள்னால அந்த மாதிரி வரது வாய்ப்பு நிறைய இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள்ல அந்த மாதிரி நண்பர்கள் வெளியே போறது வர்றது, அதாவது எப்படி சொல்றதுன்னா விபச்சாரம் அவங்க பண்றாங்களா, அவங்க மாதிரி போறது வர்றது, அதனால டிரைவர்கள் தொழில் இன்னல்கள், அதாவது மோசம் அப்படின்னு சொன்னாங்க சார். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டிரைவர் தான் சார் பெஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, டிரைவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க இங்கிருந்து அதர் ஸ்டேட் எங்கெங்கயோ போறாங்க. சாப்பாட்டுக்கு நான் போயிருக்கேன் சார். லைன் வண்டிக்கு கோவிட் டைம்ல 90 நாள் நான் 14 வீல் வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை சார். சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, ஒரு டீ குடிக்க கூட வழி இல்லை. இதே நம்ம தமிழ்நாட்டுல உள்ள வரைக்கும் எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அதர் ஸ்டேட் போன உடனே, ஆந்திரா கர்நாடகா போன ஆந்திரா ஸ்டேட்ல போன உடனே ஆந்திராக்காரங்களுக்கு டிஃபன் தராப்ல. நான் தமிழ்நாட்டுக்காரன் போய் டிஃபன் கேட்கறேன், இல்லன்றான். டிஃபன் இல்ல, கோவிட் டைம்ல இல்லன்ட்டான். அவங்க ஊர்க்காரனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், நமக்கு தரல, வச்சுக்கிட்டே இல்லன்றாரு. இல்லன்னு சொல்றாரு. 5 நாள் சாப்பாடலாம் சார். சாப்பாடுறதுக்கு தண்ணி மட்டும்தான். 5 நாள் சாப்பாடு இல்லாம இருந்தேன். எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு தெரியும். 5 நாள். அதே மாதிரி டிரைவர் தொழில் வெளியில போறவங்களாம் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்களோ என்னமோ சார். இன்னைக்கு அவங்க டிரைவர் போறவங்க அத்தனை பேருமே அவன் குடும்பத்தை காப்பாத்துறவங்க ஒரே கான்செப்ட்ல மட்டும்தான் சார்.